நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞான மெய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே என்ற மகாகவி பாரதியின் அழகான கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தமிழ் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்பவர் ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா அவர்கள் கனடாவில் இருந்து கலந்து கொள்கிறார். தாம் கொண்ட தேர்ந்த கல்வி ஞானத்தினால் திறமை கொண்ட தொழில்களை புரிகின்ற பன்முக ஆளுமையாக இவர் இருக்கின்றார். மகாஜனாவின் நல் மாணவியாக, பேராதனை பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டதாரியாக, பின்னர் டொரண்டோ கல்வி சபையின் தமிழ் மொழி ஆசிரியராக, மொழி மதிப்பீட்டாளராக, பாடவிதான அபிவிருத்தி குழுவின் அங்கத்துவராக என பல பதவி நிலைகளில் இருக்கின்றார். இவர் புலம்பெயர் பிள்ளைகளின் கல்வி முறைகளை நுணுக்கமாக அவதானித்து அதற்கு இசைவாக ஆகும்படி புதிய புத்தகங்களை குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக எழுதியது ஒரு குறிப்பிட்டு சொல்லத்தக்க விஷயம். அந்த புத்தகங்கள் வருகின்ற போது அவை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வருகின்றன. குறிப்பாக சிந்துவின் தைப்பொங்கல் என்ற நாங்கள் பின்னர் நேர்காணலில் கதைப்போம். சிந்துவின் தைப்பொங்கல் என்ற புத்தகத்தை இவர் தன்னுடைய மகள் சிவகாமி விஜயேந்திரா அவர்களுடன் கரங்கோர்த்து எழுதியிருக்கிறார். பின்னர் இவருடைய மகள் சங்கரி விஜயேந்திரா அவர்கள் பிரெஞ்சு மொழிக்கு பெயர்த்திருக்கிறார். ஆக இந்த புத்தகங்கள் மீராவின் தம்பி சிங்களத்திலும் இருக்கிறது. இந்த புத்தகங்களை இவர் கொண்டு வருகின்ற போது தமிழ், சிங்களம், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மொழி நடையிலும் இவை இருப்பது குறிப்பாக சொல்லத்தக்கது. தாய் மகள் என்ற உறவை கடந்து இந்த இடத்தில் முதலாம் சந்ததி இரண்டாம் சந்ததி இரண்டும் இணைந்து சங்கமித்து ஒரு இலக்கிய வேலையை செய்கின்ற ஒரு நுட்பமான இடமாக அதை பார்க்கும்போது மனத்திற்கு மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. அடுத்து இவர் மொழிபெயர்ப்பாளராகவும் பணிபுரிகின்றார். மேலும் சிறுகதைகளை வெளியிட்டு வருகின்றார். 2-3 கதைகள் பரிசுக்குரிய கதைகளாக இருக்கின்றன. மேலும் உதிர்தல் இல்லை இனி என்ற புத்தகம் கொடகை விருது பெற்றிருக்கிறது. அடுத்து ஒன்றே வேறே என்ற புத்தகம் அரச சாகித்ய விருதை பெற்றிருக்கிறது. இவ்வாறாக புனைவு வெளியிலாகட்டும், தகவல்கள் சார்ந்த சிறுவர் இலக்கியங்களாகட்டும் பல பரப்புகளில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பெயரையும் நிலைநாட்டிக் கொண்டு மென்மேலும் வளர்ந்து வருவதாக அவரை மகிழ்ச்சியோடு எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்வோம். வாருங்கள் ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா அவர்களே. வணக்கம். வணக்கம் குணாலினி, வணக்கம் STS நேயர்களே. நன்றி, மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை வழங்கியமைக்கு. பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இளமை பருவம், கற்ற பாடசாலை, மேலும் புலம்பெயர் வாழ்விற்கு நீங்கள் வருவது பற்றி நான் என்ற அடையாளம் என்னென்று யோசித்து பார்த்தா, நான் ஒரு அம்மா, ஆசிரியராக இருக்கிறேன், மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன், எழுத்தாளராக இருக்கிறேன், ஒரு தோட்டக்காரராகவும் இருக்கிறேன். எனக்கு மிகவும் விருப்பமான பொழுதுபோக்குகள் அது ஒன்று. அத்தனைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அடித்தளம் விட்டுருக்குன்னு சொல்லலாம். இளம காலத்துல நான் என்னுடைய அம்மாவோட தான் வளர்ந்தேன். நான் 5 வயசு வரைக்கும். அவவுக்கு இயற்கையில நல்ல விருப்பம், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவா, நடந்து போனாங்க. பிறகு அப்பா சின்ன பிள்ளையிலேயே எங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லுவார்.
அம்மா நல்லா வாசிப்பா. படித்த பள்ளிக்கூடம் வந்து பாவலர் துரியப்பா பிள்ளை அவர்களுடைய மகாஜன கல்லூரி. கலைக்கும் இலக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. கனக சபாபதி அவர்கள் அதிபராக இருந்த காலத்துல நாங்கள் 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள நூலகம் முழுக்க புத்தகங்களால நிரம்பி வழிஞ்சது. அப்ப அவ்வளவும் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்தது. அதோட கதை எழுத வேணும் என்ற ஒரு ஆசையும் இருந்தது அந்த கட்டத்துல. ஆனால் சிறிய பிள்ளைகளா இருக்கக்குள்ள அப்பா கதை சொன்னாலும் கூட நாங்கள் வளர்ற காலத்துல அதை வர வைக்கல. இன்னொரு விதத்துல சொன்னா தடை செய்த மாதிரி நாங்கள் ஒளிச்சு வச்சுதான் புத்தகம் வாசிக்கணும். இந்த படிப்பை கெடுத்தடும் எதிர்பார்த்திருக்கணும். அதனுடைய பல்கலைக்கழகத்துக்கு போனப்பெல்லாம் அந்த துணிவு வந்தது கதை எழுதலாம். அப்படி கதை எழுதின போது 2 கதை ஈழ நாட்டில வந்தது. அதுல ஒரு கதை கனவுகள் கற்பனைகள் என்ற கதை. அந்த கதை திருமணத்துக்கு வழிவகுக்க அப்படியே 2 கதைகளோட கதை எழுதினது திருமணத்துக்காக என்ற மாதிரி முடிந்து விட்டது. பிறகு பிள்ளைகள் கடமை புலம்பெயர் வாழ்வு போராட்டம் என்று வந்த பிறகு புலம்பெயர் வாழ்வில வந்தா போல பிள்ளைகளும் வளர்ந்தா போல இங்கே இருக்கிற சில கலாச்சார முரண்களுக்கு மனிதர்கள் முகம் கொடுக்க ஏற்படுற பிரச்சனைகள் என்ன மீண்டும் எழுதுவதற்கு தூண்டியது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னுடைய மகளும் தான். மகள்ல பார்த்த எழுத்து திறமை என்ற மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தி ஆர்ப்பரிக்க வச்சது. நான் சொல்றேன் இதயத்துக்கு சலங்க கட்டி விட்டேன் சந்தோஷம் என்று. அவ எழுதும் போது அப்ப எனக்கு நானும் ஒரு மீண்டும் எழுத வேண்டும் என்ற ஆசை வந்தது. அப்ப அந்த நேரத்துல ஒரு சிறுமி ஒருவர் காணாமல் போயிருந்தவர் மிகவும் மனதை பாதிச்சது. அப்ப அதே ஒரு கதையா எழுதினான் புகலிடம் தேடி என்று. அது உதயன் என்று இங்கே ஒரு பத்திரிகை வாரது. வருடம் அந்த காலத்துல போட்டி வச்சது சிறுகதை போட்டி. அதுல முதல் பரிசு பெற்றது. அது எனக்கு ஊக்கம் தந்துச்சது. என்னாலும் எழுத முடியும் என்று. அப்படி ஒரு எழுத்தாளரானேன். வேற வேலைகள் செய்து கொண்டிருந்த போது வயதும் விட்டது. இலகுவான வேலையாக இருக்கலாம் என்று தேடி பார்க்கக்குள்ளதான் மொழிபெயர்ப்பாளர் வேலை பொருத்தம் என்று. அதுவும் என் மூத்த மகள் தான் ஆலோசனை சொன்ன. அப்படி மொழிபெயர்ப்பாளர் வேலை செய்த தொடங்கின பிறகு மிகவும் திருப்தியான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடியதா இருக்குது. நான் நினைக்கிறேன் அதுவே என் கடவுளுக்கு அல்லது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் தான் அந்த தொழில் எனக்கு கிடைச்சேன். என்னால உதவி செய்யக்கூடியதா இருக்குது. பணம் பெற்றுக்கொண்டு மிகவும் திருப்தியான ஒரு தொழிலா இருக்குது. அதோட ஆசிரியர் வேலை வந்த நாளிலிருந்தே செய்யறேன். தமிழ் ஆசிரியர் வேலை. இப்ப மொழிபெயர்ப்பாளரோட பாடவிதான குழுவின் அங்கத்தவராக இருக்கிறேன். அதோட இலங்கையிலிருந்து அல்ல இந்தியாவிலிருந்து வருகிற மாணவர்கள் முதல் மொழி அறிவை மதிப்பிடுகிற வேலையும் செய்கிறேன். பெண்ணே நீ பேசவா. நீங்கள் ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக இருக்கிறீர்கள். தமிழ் எம்ஏ படித்திருக்கிறீர்கள். உளவியல் சார்ந்து நிச்சயமாக நீங்கள் ஏதோ படித்திருக்கணும் போல உங்களுடைய கட்டுரைகள் என்னை நினைக்க வைக்கின்றன. உங்களுடைய எழுத்து பரப்பின் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சிக்கும் ஒன்றோடொன்று கைகோர்த்து செல்லுகின்றதா? நிச்சயமாக 3 தொழில்களும் ஒன்றுக்கொன்று உதவி செய்கின்றன என்றுதான் சொல்லுவேன். ஆசிரியர் வேலை எங்களுக்கு திறன் விருத்திக்கு பிள்ளைகள் திறனை வளர்க்கறதுக்கு உதவி செய்கிற ஒரு வேலை. அந்த வேலையில நாங்க கற்பிக்கிறோம். ஏதோ ஒரு புதுசு ஒன்றை கற்பிக்கிறோம். இப்ப மொழிபெயர்ப்பாளர் வேலையில போகும்போது அதுக்கு உதவி செய்யறதுக்காண்டி எங்களுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் பட்டறைகள் நடக்கிறது. அதுல கற்கிற விஷயங்களை இதை நல்ல ஒரு புது விஷயம் படிச்சிருக்கிறேன் இதை சொல்ல வேணும் என்ற மாதிரி எனக்கு அந்த ஆசிரியர் மனசாக்கும் உந்தும். அப்படி உந்தும் போது அதை எழுதுறதுக்கு என் எழுத்தாளர் வேலை உதவி செய்யுது. அப்ப இந்த பிரச்சனையை நான் கட்டுரையாக சொல்லலாமா கதையாக சொல்லலாமா என்று எதுக்கு பொருத்தமானது என்று முடிவு செய்து எழுதுறதுக்கு என்ற எழுத்தாளர் வேலை உதவி செய்யுது. அதே போல எழுதுறதால புத்தகங்களோட எழுதி கொடுக்கறதால பிள்ளைகளுக்கு பாடங்களை படிப்பிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குது. அப்ப அது ஒரு சுழற்சியில ஒன்று கொண்டு உதவி செய்திருந்தது மிகவும் சந்தோஷமான விஷயம். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில இப்பதான் என்னுடைய அந்த பொருத்தமான எனக்கு வேலைகள் வந்திருக்கின்றன என்று. எனக்கு பொருத்தமானது சந்தோஷமான திருப்திதார வேலைகள். தேர்ந்த விமர்சகர்களால் உங்களுடைய எழுத்துக்கள் நல்லபடி விமர்சிக்கப்படுவதை நான் பல இடங்களில் அவதானித்திருக்கிறேன். குறிப்பாக பதிவுகள் நானா கிரிதரன் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், தமிழ்நதி ஸ்ரீரஞ்சனி சுமதி ரூபன் ஆகியோர் நிலவும் பண்பாட்டு சூழலை மீறுவதில் அவற்றை கேள்வி உட்படுத்துவதில் தயங்காதவர்கள் என்று. அந்த துணிச்சல். ஆனால் நீங்கள் உங்களை நிலைப்படுத்தி கொண்டு வாழ்வையும் யதார்த்தத்தையும்
கலையின் உக்கிரத்தோடும் நுட்பமான ஒரு அமைதியையும் வைத்துக் கொண்டு அதை எழுதி வருகிறீர்கள் என்று தர்மராஜா அஜந்தகுமார் அவர்கள் கூறியிருப்பார். ஞானமாசிரியர் சொல்லுகிறார், ஒரு அவல விடுவிப்புக்கான ஒரு எத்தனிப்பாக ஒவ்வொரு கதையும் இருக்கிறது என்று. சேர்ந்த விமர்சகர்களால் உங்களை பற்றிய செய்திகள் வருகின்ற போது இந்த நிகழ்ச்சிக்கான காத்திரத்தன்மையும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இளையவர்கள் உங்கள் கதைகளை தேடி பிடிக்கவும் முடியும், படிக்கவும் முடியும் என்பதனால் தான் நான் இதை பகிர்ந்து கொண்டு, பெண்ணே நீ பேசவா. நீங்கள் கதை எழுதும் போது கதை தேர்வோ அல்லது கதை அம்சத்திலோ கவனிக்கிற பண்புகள் என்ன? மிக்க நன்றி நீங்க சொன்னதுக்கு. நான் ஒருபோதும் என்னை பெரிய சிறந்த எழுத்தாளராக கருதுவதில்லை. நான் எழுதுறதெல்லாம் என் மனதை எது கசிய வைக்குதோ, அல்லது மனதை உறுத்து, அல்லது எனக்கு கோபம் பெற பண்ணுது, விஷயங்களை எனக்கு ஏதோ எழுத்துல போட்டா அது ஒரு வடிகால். எழுத்து எனக்கு ஒரு வடிகாலம், ஆத்ம திருப்தியை தர ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். அப்படித்தான் நான் எழுதுறது. அப்ப எழுதைக்குள்ள என் எழுத்து ஆறாவது ஒருவருக்காவது பயன்பட வேணும் என்ற ஒரு நோக்கம் என்ற மனசுக்குள்ள என்ன அறியாம இருக்குது. ஆனா நாங்கள் கலைத்துறையில கற்காதால எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஒரு கதையை எப்படி நல்லா வடிவாக எழுதலாம், அல்ல விமர்சன பார்வையில் எப்படி பார்க்கலாம் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இங்கேயும் ஒரு தமிழுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி எடிட்டர்ஸ் இல்ல தானே, அதே போல கிளாஸஸ் இல்ல போய் படிக்கிறதுக்கெல்லாம். அப்ப விமர்சனத்துக்குள்ளால வரைக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இவர்கள் அளவுக்கு அதிகமா பாராட்டுகிறார்களோ என்று ஒரு பக்கம் யோசித்தாலும், அதனால்தான் எனக்கு யாராவது நான் உங்க கதைக்கு விமர்சனம் எழுத போறேன்னா நான் சொல்லுவேன், கட்டாயம் எனக்கு ஒரு பிள்ளையும் நீங்க சொல்ல வேணும், ஏதாவது திருந்தலாம். அப்படியாகத்தான் அந்த விமர்சனர்கள் உண்மையா என்னை திருத்தி இருக்கிறார்கள். என்ற முதலாவது தொகுதி பெரும்பாலானவர்கள் சொன்னது பிரச்சார நோடி தெரியுதுண்டு. அப்ப நானே முன்னேற்ற வேணும் என்று அதை எழுதும் போது கவனமாக அது வரக்கூடாது என்றதை கவனிச்சுதான் எழுதுறேன்னா. இப்ப பாட்காஸ்ட் கேட்க தொடங்கியிருக்க, எழுதைக்குள்ள என்னதை கவனிக்கணும் அப்படியான விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்காண்டி. இப்ப நான் எழுத்தாளர்கிட்ட வந்துட்டேன். அப்ப இனி எழுதுறதுல ஒருவர் ஓகே என்ற பேரை பார்த்துட்டு ஓகே இந்த எழுத்தாளருடைய கதை என்று வாசிக்கும் போது ஏமாற்றம் இருக்கக்கூடாது, ஒரு கடமை உணர்வு மாதிரி இப்போதைக்கு பொறுப்பு உணர்வு இருக்கிறது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய கட்டுரைகளும் குறிப்பிட்டு சொல்லத்தக்கது தான். ஆறாந்தனையில் வாழ்ந்தவாறு 1000 பிரச்சனைகளை அலசும் ஸ்ரீரஞ்சன் என்று எழுத்தாளர் முருகபூபதி அவர்கள் குறிப்பிட்டதை பார்த்திருந்தேன். வாசிப்போம், வாதிப்போம், வளம் பெறுவோம் என்று கலாநிதி சுல்பிகா இஸ்மாயில் அவர்கள் சொல்லியிருப்பார் பின்தொடரும் குரல் என்ற உங்களுடைய கட்டுரை புத்தகத்தில். மாத்திரமான கட்டுரைகளை, பல கட்டுரைகள் இடத்து பத்திரிகைகளிலும் பிற பத்திரிகைகளிலும் வந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இடத்தில் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், தாயக மனநிலை சார்ந்து பிள்ளைகளை வளர்க்கும் போது கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு நாங்கள் நல்ல வடிவாக பிள்ளைகளை வளர்க்க எத்தனிக்கும் போது பிள்ளைகள் பிற சூழலில் வாழுகின்ற போது அதுக்கிடையில் ஒரு சிக்கல் எழுவதாகவும், அந்த முரண்பாட்டுக்கு முகம் கொடுக்கின்ற எவ்வாறு அதில் சிக்கல்கள் எழும்புகின்றன, எவ்வகையான முரண்பாடுகள் இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான வளர்ப்பு முறைகளில் எங்களுடைய பன்முகப்பட்ட கலாச்சாரத்தை வளர்க்கும் போது வாழ்வதாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள். பெற்றோரியம் ஒரு கலை, அது நாங்கள் எப்போதுமே கற்றுக்கொண்டிருக்க வேண்டியது. ஒரு பிள்ளையை நாங்க வளர்க்கிற விதமா இன்னொரு பிள்ளைய வளர்க்க முடியாது. ஆனா பிள்ளைகளுக்கு தீர்வோ அல்லது ஆலோசனையோ என்று சொல்வது மிகவும் கஷ்டம். இலங்கையில பிள்ளை வளர்க்கைக்குள்ள அடிச்சுதான் வளர்த்தார்கள், நாங்க பயந்துதான் வளர்ந்தனாங்க. கடைசி ஓகே அம்மா அடிச்சுட்டா அப்பா அடிச்சுட்டா ஓடி போகலாம், மாமி விட்டியோ அம்மா விட்டியோ அம்மம்மா விட்டியோ ஓடி போய் ஒரு அரவணைப்ப பெறலாம். இங்கே அப்படி இல்லை தானே. இப்ப இங்க கண்டிப்புல வளர்க்கப்படுற பிள்ளைக்கு ஒரு வடிகால் இல்லை. அப்படியான பிள்ளைகள் தான் பிள்ளையான வழியில போறதுக்கு தூண்டப்படுகிறார்கள். பொருத்தமற்ற சிநேகிதம் அல்லது போத பொருள் பாவனை அப்படியானதுகளுக்கு. ஆனபடியா இங்க பிள்ளை வளர்ப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். அடிக்கக்கூடாது தெரியுமனுடைய பிள்ளை போய் சிஏஎஸ்க்கு சில்ட்ரன் ரைட்ஸ் சொசைட்டிக்கு சொல்லினாலோ அல்லது பாடசாலையில தெரிவித்தாலோ பிறகு சில்ட்ரன் ரைட்ஸ் சொசைட்டியும் இன்வால்வ் ஆகிடும். அப்ப அது எல்லாத்தையும் தாண்டிக்கு நாங்கள் முறையாக பிள்ளை வளர்க்கிறோம். நல்ல எல்லாரும் நாங்க அன்பாத்தான் இருக்கிறோம், எங்கட பிள்ளைகள்ல எல்லாரும் அன்பாத்தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எப்படி வளர்க்கிறேன்னு தெரியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, நான் வந்த உடனே பேரண்டிங் கோர்ஸ் காசு கட்டி படிச்சேன். நான் அந்த நேரத்துல என்ன பிள்ளைல வடிவா வளர்க்கணும், அடிக்காம வளர்க்கணும், அன்பா வளர்க்கணும் அப்படி தெரிஞ்சு கொண்டே நான் என்ன அறியாம அடிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் அது அடிக்கிற பிள்ளை அண்டபடியா நான் உடனே மன்னிப்பு கேட்டுடுவேன். அப்ப பிள்ளைகளுக்கு மனசுல அது பெருசா பாதிப்பை உண்டாக்காது.
அப்ப அப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பேரண்டிங்ல 4 முறையான பேரண்டிங்குன்னு சொல்லினோம். ஒன்று வந்து அதிகாரத்தோட வளர்க்கறதுண்டா, நான் சொல்றதான் சரி, நீ சொல்றதை செய்யத்தான் வேணுமெண்டா. இப்ப அந்த பிள்ளைக்கு எந்த முடிவெடுக்கிற இயல்பும் இருக்காது. வளர்ந்தாலும் ஒரே குழப்பமா தான் இருக்கும், சுய மதிப்பு இருக்காது. 2வது வந்து பிள்ளையோட கலந்து ஆலோசிச்சு, ஓகே இது இப்படி செய்யறது, எது நல்லம் எது கூடாது, என்னத்துக்கு கூடாதுன்னு விளங்கப்படுத்தி செய்யறது. 3வது வந்து இருக்குது செல்லம் கொடுக்கறது. அதாவது வந்து ஓகே பிள்ளைண்டா அப்படித்தான் இருக்கும், பிள்ளைண்டா குளப்படி செய்யும் தானண்டு எல்லாத்தையுமே பொறுத்து போறது. அப்ப அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது, விதிமுறைகளுக்கு அமைஞ்சு நடக்கிறத படிச்சு கொள்ளாது. கடைசி 4வது முறை இருக்குது, பிள்ளை தானே வளரும், நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லைன்னு போட்டு எதையுமே கருத்துல கொள்ளாம இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், தன்னம்பிக்கையும் இருக்காது, சுயமதிப்பும் இருக்காது. இப்ப பொதுவா இதை இப்படி நாங்க 4ஆ பிரிக்கலாது. ஒரு தரையும் எல்லா பெற்றோரையும் இதான் பிரிக்கலாது. நாங்க ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு விதமா இருக்கத்தான் இருக்கிறோம். சோ ஆனபடியா இந்த அறிவு இருந்தா நாங்கள் ஒவ்வொருக்காகவும் யோசிக்கலாம். ஓகே நான் இப்ப என்ன வகையில புள்ள வளர்க்கிறேன் அப்படி யோசிச்சு பார்க்கக்குள்ள அப்ப நாங்கள் ஒரு பொருத்தமான முறையில அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த அறிவு இருக்கிறது மிகவும் முக்கியம். இங்க வந்து நல்ல ஃப்ரீயா எல்லாம் இப்ப பேரண்டிங் கோர்ஸ் நிறைய நடக்குது. ஆனா ஒருவரும் பெருசாக அதை பயன்படுத்தி கொள்றதில்லை. மொழிபெயர்ப்பு கூட வழங்கப்படுது, ஆனா பெருசா பயன்படுத்தி கொள்றதில்லை. அதைத்தான் நான் ஒர்க் ஷாப்ல படிக்கக்குள்ள அப்படி அல்ல ஒரு பிரச்சனை உண்ட பார்க்கக்குள்ள சில பெற்றோருக்கு தெரியாது அப்ப என்ன செய்யணும்னு. அப்ப அப்படி செய்யக்குள்ள அப்ப இதை கட்டுரையாக எழுதினால் வாசிக்கிறவர்களுக்கு பயன்படும் என்றுதான் என்ற நோக்கம். அதுதான் அது என்ற நோக்கம். அதைத்தான் பெண் மன அழுத்தத்தை பற்றியோ அல்லது போதை பொருள் பாவனையை பற்றி அல்லது என்னென்று அதற்கு ஆளாகிறார்கள், எப்படி அதை விட்டு மேவலாம், மற்ற மன அழுத்தத்தை எப்படி நாங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், நன்றியா இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நன்றியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்க யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லினோமே நம்ம எழுப்பினோன்னு எனக்கு நான் நன்றியா இன்றைக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னண்டு. கட்டாயம் எல்லாற்ற வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று நன்றியா இருக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அதை பற்றி யோசிக்கக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் வரும். அதனுடைய எங்களுக்கு மன அழுத்தத்தை கொஞ்சம் சமாளிக்கிறது சுகமா இருக்கும். அதோட மற்றது பொழுதுபோக்கு, நல்ல பொழுதுபோக்கு வச்சிருக்கிறது, நடக்க போறது, பாட்டு கேட்கறது, மற்றது அந்த அணைப்பு ஹக் வந்து மிகவும் முக்கியமானது. அப்படி ஒரு இப்ப நாங்கள் வந்து அப்படியான ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேணும். ஏனென்றா ஆக்சிடோசின் வரும் எங்களுக்கு ஹோமோன். அப்ப எங்களுக்கு மன அழுத்தத்துல வர அட்ரினலின், கார்டிசோல் போன அந்த கூடாத அதாவது வந்து எங்களோட இதய துடிப்பை ப்ரெஷரை கூட்டுற ஹோமோன்ஸை வந்து இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனபடியா நல்ல ஒரு உறவுகளை பேணி கொள்ற கடைசி ஒரு நல்ல ஒரு உற்ற சிநேகிதரோ இருக்கிறது மிகவும் நல்லம். அப்படின்ற மனம் திறந்து பேசிக்கொள்ளலாம். அப்ப அதுகளை தெரியப்படுத்த வேணும் என்ற நோக்கத்துலதான் நான் இந்த கட்டுரை எழுதுறது. இப்ப பொதுவா சொல்றாங்க ஆண்களுக்கு தான் கோபம் பெறும், பொம்பளைகளுக்கு கோவிக்கப்படாது. கோபம் என்றது பிள்ளையான விஷயம் இல்ல. கோபத்தை காட்டுறதுக்கு வழிவகைகள் தான். எந்த வழிவகை என்றதுலதான் பிரச்சனை இருக்குது. நாங்க எப்படி அதை கோபத்தை காட்டுறோம் என்றதுதான் முக்கியம். பெண்ணே நீ பேசவா. கட்டுரை பகுதியின் சிறிய வடிவமாக சொன்னால் தமிழன் இன்ட்ரோடக்ஷன் என்ற ஒரு புத்தகம், தமிழ் அறிமுகம் என்ற 2 மொழிகளிலும் இருப்பதாக அதையும் செய்து, மேலும் சிந்துவின் தைப்பொங்கல் மிகவும் சுவாரஸ்யமான புத்தகமாக அது நல்ல அழகான படங்களோடும் இருந்தது. எழுத்தாளர் முருகபூபதி அவர்கள் ஏதோ ஒரு பத்திரிகையில் அதற்கு கொடுத்திருந்த நல்ல அழகான ஒரு கட்டுரையையும் நான் வாசித்தேன். அந்த கட்டுரையால எனக்கு நிறைய விளங்கி கொள்ள முடிஞ்சது. நல்ல அழகான ஓவியங்கள் குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை சொல்றதாக உங்களிடமிருந்து எனக்கு கேட்க விருப்பம். அதில் உங்களுடைய மகளின் பங்கும் இருக்கிறது. ஹோம் கமிங் என்ற புத்தகத்தை பற்றியும், தமிழன் இன்ட்ரோடக்ஷன், சிந்து தைப்பொங்கல், இந்த புத்தகங்களை பற்றி, மீராவின் தம்பி அந்த புத்தகங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு என்னுடைய சின்ன மகளும் யூனிவர்சிட்டி போன உடனே நான் யோசிச்சேன் ஏதாவது செய்ய வேணும், என்னை ஒக்கியூபைடா வச்சுக்கிறதுக்கு. அப்பதான் தமிழோட சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்யறேன். தமிழ் மதிப்பீட்டாளர், தமிழ் ஆசிரியர், தமிழ் மொழிபெயர்ப்பாளரோட MA படிப்போம் வலிக்கிட்டது. MA படிக்க போனா போல மிகவும் வியப்பாவும் பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. எங்கட மொழியை பற்றி பார்க்கல. நாங்க இப்பதான் இங்க எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த காலத்திலேயே கணியன் பூங்கனார் சொல்லிட்டார், யாவரும் யாதும் ஊரே யாவரும் கேளிரண்டு. அதே மாதிரி திருவள்ளுவர் பிறப்பக்கும் உயிர்கண்டு எல்லாம் சொல்லிட்டார். இப்ப எங்களுக்கு இவ்வளவு பெருமையா இருக்கணும். அப்ப எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு தெரிய வேணும் எங்கட மொழியின், எங்கட இலக்கியத்தின் செழிப்பு, அதாவது தமிழ் ஒரு செம்மொழியா இருக்கிற விஷயம் தெரிய வேணும். அதோட இங்க வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் வந்தாக ஜனவரி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப எல்லா இடத்திலும் பொங்கல் செய்யறது,
பள்ளிக்கூடங்கள்ல பொங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிஸ்பிளேல வைப்பினோம், இவ்வளவு ஆஸ்பத்திரிகள்ல கூட. அப்ப நான் யோசிச்சப்ப நான் மகளோட கதைச்சேன். இப்ப எனக்கு வந்து எப்படியும் ஆங்கிலம் வந்துங்கட சொந்த மொழி எல்லாத்தானே, அப்ப ஆங்கிலத்தில் எழுதுறது கஷ்டம், தமிழ் எழுதுனா எல்லாரும் வாசிக்க மாட்டேன். இப்ப மகளும் ஒரு எழுத்தாளரா இருக்கிறபடியா நான் அவ கேட்டேன், நாங்க ஒரு அப்படி ஒன்று செய்வோமான். அப்ப நான் தமிழில் எழுதினது, அவ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவ தமிழ் அண்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு. பிறகு சிந்துவின் தாய்ப்பங்களுக்கு அவ என்னை விட ஒரு சிறந்த எழுத்தாளர் என்று எல்லாரும் சொல்றது எனக்கும் அது தெரியும். அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு கதை எழுதினா நீங்க எல்லாம் மோடிஃபை பண்ணி செய்வீங்க. அப்ப அவ மோடிஃபை பண்ணி நல்ல வடிவா ஒரு கதை எழுதினவ. ஒரு இலங்கையில இருந்து கனடால இருந்து ஒரு பிள்ளை இலங்கைக்கு போய் பாட்டியோட சேர்ந்து கொண்டாடுதன். இப்ப நாங்க இங்க வந்தோன்னா தேங்க்ஸ் கிவிங்க பற்றி அறிகிறோம். தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி ஒரு நாள் வாசிச்சு அறியல. என்ன தேங்க்ஸ் கிவிங் இப்படித்தான் கொண்டாடுறது, இது குடும்ப கொண்டாட்டம்னு நாங்க ஒரு நாளும் வாசிச்சு அறியவே இல்லை. என்ன டிவியில பாக்குறோம், கதை புத்தகம் வாசிக்கிறதுக்குலாம் அறிகிறோம். அப்ப அதே மாதிரி பொங்கலையும் இதுவும் ஒரு குடும்ப கட்டுப்பாடு கொண்டாட்டம். ஆதி காலத்துல நாங்க இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்திருக்கிறோம், சூரியனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம் என்றது அதை படிப்பிக்கலாம் என்றதுக்காண்டி அந்த கதை எழுதினேன். இப்ப அந்த கதை செய்யக்குள்ள நாங்க கணக்கு விஷயங்கள் சொல்லலாம், மொழித்தோப்பை பற்றி படிப்பிக்கலாம், உணவு சங்கிலியை பற்றி படிப்பிக்கலாம். அப்படி கன விஷயங்கள் அதோட தொடர்பாயிருக்குது. குடும்பமா இப்ப ஒவ்வொருத்தர் கொண்டு போய் வந்து பகிர்ந்து சாப்பிடுறது. அப்ப அந்த கதையை புத்தகத்தை வாசிக்கிறாக்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு, தங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி, பிரதிபலிக்கிற மாதிரி. இன்னொரு சமூகத்துக்கு நாங்க வேற எல்லாம் கொண்டு போய் வாசிக்கிறாங்க. அவைக்கு வந்து அது ஒரு ஜன்னல் மாதிரி எங்கட கல்ச்சரை பாக்குறதுக்கு. அவன் ஒரு முறை வாசிக்க ஒரு முஸ்லீம் பிள்ளை 2ஆம் வகுப்புல சொல்லிச்சது, எங்கள்கிட்ட ஈத் பெருநாளை அது ஞாபகப்படுத்துதண்டு என்ன கொண்டு சாப்பிடுறது. அப்ப அது வந்து அப்படியான ஒரு விஷயத்துக்கு உதவி செய்ய மாட்டபடியத்தான் அது செய்தாங்க. அந்த புத்தகம் நாங்க பேரலா பள்ளிக்கூடத்துல இங்க இருக்குது, நாங்க போயிட்டு விசிட் வாசிச்சும் இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்காபரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் பொங்கல் திருநாள்ல அப்படி வாசிச்சாங்க அந்த புத்தகம். அதை விட இப்ப ஹோம் கம்மிங் எப்படி கேட்டீங்க, என் மகள் வந்து 3ஆம் வகுப்புல இருந்தே நல்லா எழுதுறான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆசிரியர். அப்ப பேருந்து டொரண்டோ ஸ்டார்ல ஒரு கதை எழுதி அவ வின் பண்ணிடும். அந்த நேரம் நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் 3ஆவது பிள்ளைக்கு. அப்ப அவருக்கு 12 வயசு. அப்ப அவருக்கு அது வந்து ஒரு இந்த பிள்ளை உதைக்கிறது அதுகள் எல்லாம் ஒரு ஆச்சரியம் கொடுத்தோடனே அப்ப அது ஒரு கதை எழுதினவன் நியூ வேர்ல்டு. அப்ப அதுக்கு முதல் பரிசு கிடைச்ச உடனே பிறகு அடுத்த வருஷம் இந்த தூண்டுதலால அதுவும் இன்னொரு கதை எழுதி அதுக்கு முதல் பரிசு கிடைச்சது, ரோயல் காலாஸ். அப்ப அதால டொரண்டோ ஸ்டார்ல அவருக்கு வேலை கிடைச்சது. அதுல அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுறது, சிப்ளிங் ரிவாலியை பற்றி, டிவியை டூ மச்சா பார்க்க வேணாம் அப்படியான விஷயங்கள் எழுதினவ. அப்ப அவருக்கு அந்த எழுத்தாற்றல் இருக்கிறத நான் பயன்படுத்தணும்னு யோசிச்சேன். அப்ப அதுதான் ஹோம் கம்மிங். அவ ரைட் டு ரீகன்சைல் என்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு இலங்கையில போயிருந்தவ. ஷியாம் செல்வத்துறை நடத்தினவர் அந்த கட்டத்துல. அப்ப அந்த நேரத்துல எழுதின 2 கதையையும் இங்கே தமிழ் மிரர் என்ற ஒரு பத்திரிகை வந்து செய்த ஸ்டோரி கண்டெஸ்ட்ல வின் பண்ணின ஒரு கதையையும் 3 கதை, அவட 3 கதை, 4 கதை சேர்த்து நாங்களே மொழிபெயர்த்து, எந்த தமிழை அவ இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தவ, நான் இங்கிலீஷ தமிழ்ல மொழிபெயர்த்தனேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கலாநிதி மைதிலி எனக்கு அது உதவி செய்வோம், அதை மேலால வாசிச்சு அவன் நிறைய உதவி செய்வேன் இந்த கதைகளுக்கு. அப்ப அதோட சேர்த்துதான் ஹோம் கம்மிங் வந்திருக்கு. ஹோம் கம்மிங் வந்து மிடில் ஸ்கூல் சில்ட்ரனை எய்ம் பண்ணி, இப்ப தைப்பொங்கல் வந்து எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இது வந்து ஹோம் கம்மிங் வந்து மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பிள்ளைகள் வந்து தங்களோட தொடர்புபடுத்தி ரிலேட் பண்ணி பாக்குறதுக்கு இங்க ஒரு பெருசா புத்தகங்கள் இல்ல தானே. இப்ப இதெண்டா ரிலேட் பண்ணி பாக்கலாம். அந்த கதையில வந்து ஸ்ரீலங்காவோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கனடாவில வாழ்ற வாழ்க்கைகள் எல்லாம் பெறபடியா இப்பவே தங்களோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு பிள்ளை ஒரு ஆளுக்கு நான் அதுல எழுதின நிழலில் நிஜம் தேடி என்ற ஒரு கதையை வாசிக்க கொடுத்தனாங்க. அப்ப அவர்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், சரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்ப அந்த டாபிக் சொன்ன போது மகளும் அதே டாபிக்ல ஒரு கதை எழுதிக்கிறார். அது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கா 2 பேரும் என்ன விதமாக நாங்க அந்த கதையொன்றை அணுகி இருக்கிறோம். அந்த அப்பா துளைஞ்சு போற கதை தான் அது, அப்பா காணாமலாக்கப்பட்ட கதை. 2 பேர் எப்படி அணுகி இருக்கிறவன், அது ஒரு சந்தோஷம். அந்த ஹோம் கம்மிங் நாங்க கனடாக்கு வந்து 50 விதமான இந்த வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறேன் என்றதை கொண்டாடுறதுக்கு எழுதப்பட்ட புத்தகம். பெண்ணே நீ பேசவா. சிறுவர் கதைகள் என்றும் சிறுவர்கள் சார்ந்து ஸ்டெம் அமைப்பினூடாக 14 புத்தகங்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் அழகாக வெளியிட்டிருக்கிறீர்கள். அவற்றை எங்கே பெற்றோர் வாங்கலாம் என்று சொல்லுங்கள். மேலும் இந்த புத்தகங்கள் சார்ந்து நீங்கள் சமூக பணிகளை, சமூகத்துக்கு மிக நல்ல விஷயமாக அந்த புத்தகத்தால் வருகின்ற வரவுகளை நீங்கள் பாவிப்பதை நான் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். பெண்ணே நீ பேசவா.
பிள்ளைகளுக்கு நாங்க முதல் எழுதின புத்தகம் வந்து தமிழ் படிப்போம். அது மகாஜனாண்ட நூற்றாண்டுக்கு சமர்ப்பணமாக செய்யப்பட்டது. அப்ப மகாஜனா கல்லூரிக்கு அந்த பணம் நாங்க கொடுத்தனாங்க. பிறகு செய்தது வந்து சிறுவர் கதைகள். சிறுவர் கதைகள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகள், அந்த எங்கட நாங்க ஈசாப் கதைகள் கேள்விப்பட்ட கதைகள்ல முடிவுகளை மாத்தி சில கதைகள் எழுதினான். இப்ப உதாரணத்துக்கு கொக்கும் நரிவன் சொன்னா 2 பேருக்கும் முதல்வர் கொக்கு நரி விட்ட போய்க்கு தட்டையான பாத்திரத்தை சாப்பிட முடியாம கஷ்டப்படுவார். பிறகு கொக்கு விட்ட போய்க்குல கொக்கு வந்து நீளமான பாத்திரம் வச்சுக்கணும், அந்த உண்மையான கதை. அப்ப நான் அதை மாத்தி கொக்கு விட்ட போய்க்குல தட்டையான பாத்திரமும் உயரமான பாத்திரமும் இருக்குதுன்னு சொல்லி அப்படி மாத்தி இந்த நினைப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கறதுக்கு என்ன செய்யலாம். ஒரு ஆள் வந்து யோசிக்காம நடந்தாலும் மெட்டால் வந்து அதை பற்றி யோசிக்கிறதால நாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பூனை அப்பம் பிரிக்கக்குள்ள வந்து குரங்கு மாத்திட்டு தான் எனக்கு கதை போகுது. ஆனா நாங்க வந்து இங்க வந்து அதுல அதையே ரியலைஸ் பண்ணிட்டோம் இடையில. என்ன நடக்குதுன்னு தாங்களே தங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ளினோம் என்ற மாதிரி. அப்படி மற்ற காகமும் பாட்டியும் படையும் கதையில கடைசியா நரியை ஏமாத்தி கொண்டு போகுதுதானே. அப்படி இல்லாம நரியும் கொண்டு ஓட போய்க்கல ஊனா கொண்டு வருதுன்னு சொல்லி அப்படி மாத்தி, அதாவது வந்து ஒருத்தருக்கும் சொந்தமில்லாத பொருள் தேடக்கூடாது போட்டு அதோட ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸும் கொடுத்தது. இப்ப ஆமையும் முயலுக்கும் நாங்க ஓட்டம் வைக்கலாமா, அப்படி வைக்க வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேணும், அந்த ஈக்குவிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி அப்படி அந்த புத்தகம் வந்தது. அதுக்கு பிறகு வந்த புத்தகம் தான் சிந்துவின் தைப்பொங்கல். அதை நாங்க கதைச்சிட்டோம். சிந்துவின் தைப்பொங்கலுக்கு பற்றி மீராவின் தம்பி என்ற கதை வந்து நாங்கள் வந்து இப்ப இலங்கையில தமிழிலும் சிங்களத்திலும் இங்கிலீஷிலும் பெறுது. அதுல வந்து தமிழ் படிக்கிறதுக்காண்டி உதவி சேர்மையத்தான் செய்த புத்தகம். தொடக்கத்துல மிகவும் இலகுவான கதை, போக போக சிக்கலா வர மாதிரி. அந்த புத்தகத்துக்கு செலவு வந்து படங்கள், கலர் படங்களோட. இந்த நேரம் நான் ஜீவாவை பற்றி குறிப்பிடவன கட்டாயமாக. இந்தியாவில் இருக்க ஓவியர் ஜீவா தான் தைப்பொங்கல் புத்தகம், மீராவும் தம்பியும் புத்தகங்களுக்கெல்லாம் படங்கள் கீறினவர், சிறுவர் கதைகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக கீறியிருக்கிறார். அப்ப அதுக்கெல்லாம் செலவு இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தின் அச்சடிக்கிற செலவிலும் பார்க்க அறவிலைக்கு தான் நாங்க அந்த புத்தகம் கொடுக்குறோம். சிறுவர் கதைகள் வந்து எங்களுடைய அப்பாண்ட நூற்றாண்டுக்கு அதுவும் அதே மாதிரிதான் அச்சடிக்கிற விலையை விட அறவிலையை விட குறைவா தான் கொடுத்தது. அதை விட எங்கேயாவது போட்டிகள் வைக்கிற இடங்கள்ல இல்ல அதுக்கு பரிசாக அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது. பிறகு நாங்க இங்க செய்த இங்க விழா செய்யக்குள்ள அது இந்த வார லாபம் வந்து சிக்கிஸு கொடுத்தனாங்க. அதை விட எனக்கு கிடைச்ச கொள்கை பரிசும் சாகித்ய மண்டல பரிசுலும் கிடைத்த இதை நான் சமூக சேவை என்று சொல்லிக்குள்ள அதை வந்து இலங்கையில எடுக்கிற காசு இலங்கைக்கே சேரணும்னு நான் வந்து நித்தியானந்த் என்றவர் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறார். ஆனா அவர் அங்க இயற்கை வேளாண்மை என்று யாழ்ப்பாணத்துல செய்கிறார். அப்ப அவர் வந்து சில குடும்பங்களை தெரிவு செய்து வீட்டு தோட்டத்துக்கு கத்தரி, தக்காளி அப்படியான பயிர்களும் சேதன பசலையும் கொடுக்குற மாதிரி செய்தாங்க. அப்ப அதை இப்ப நான் தெரியப்படுத்துறது வந்து இப்படியா இருக்கு, அப்படி இருக்கா தெரியாதாக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை நான் அறிஞ்ச உடனே நம்ம எதுவும் சந்தோஷப்பட்டேன். நான் என்ன சொல்லுவார்கள் தானே, மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லா சொல்லி. அதே மாதிரி இப்ப நாங்க காய்கறியை கொடுத்தால் ஒரு நாள் சாப்பாட்டோட முடிஞ்சிடும். என்ன அந்த மரம் வளர்ந்தா அவர்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் என்று அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சோ பொதுவா புத்தகங்கள் எழுதுறதுக்குள்ள நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து உள்ள நிலத்தையும் யோசிச்சுதான் எழுதுறது. ஸ்டெம் கல்விக்குள்ளால நாங்கள் புத்தகம் செய்யக்குள்ள அவ வந்து 1000 புத்தக திட்டம் தொடங்கினவ. ஏனென்றால் அங்க யாழ்ப்பாணத்துல மொழி அறிவு வந்து மிகவும் குறைவாக இருக்குது, வாசிப்பறிவு குறைவா இருக்குன்னுதான் டாக்டர் குமாரவேலு கணேசன் என்பவர் தான் தொடங்கினவர். அப்ப அவற்றை இதுல இணைந்து நான் இப்ப 35 புத்தகம் அவங்க செய்திருந்தா அதுல எந்த புத்தகம் 14 புத்தகம். குறிப்பிட்ட விதிமுறைகளுக்குள்ளதான் அந்த கதையில எழுத வேணும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுல உளவலம் சேர்ந்தும் எழுதியிருக்கிறேன். அதுல இது அழகு, மண்புழு அழகு இல்லைன்றாலும் மண்புழுவால என்ன பயன் பெறுது அப்படியான விஷயங்களை காட்டுற மாதிரி, பூலிங்க பற்றி காட்டுற மாதிரி அப்படி சேர்த்து எழுதி இருக்கிறேன். அது 14 புத்தகம் அதுல வந்தது. அது வந்து எல்லாருமே சிவ மனப்பான்மையோட தான் செய்தது. ஒரு 5-6 எழுத்தாளர்கள் சேர்ந்துதான் அந்த 35 புத்தகம் எழுதினது. அநேகமான புத்தகங்கள் அமேசான் வெப்சைட்ல இருக்குது. ஆனால் இந்த சிறுவர் புத்தகங்கள், ஸ்டெம் கல்விக்கு எழுதின புத்தகங்கள் இலங்கையில மட்டும்தான் இலவசமாக கொடுக்கப்படுது. அவர் வந்து இப்ப யோசிக்கிறார் அது எங்கேயாவது வச்சு விற்கலாமாண்டு. ஆனா இன்னும் அது விற்கப்படுறதுக்கு வேற இல்லை. ஹோம் கமிங் மட்டும் அமேசான்ல இல்லை, மற்றது எல்லாம் அமேசான்ல இருக்குது. சிறுவர் கதைகள், தமிழ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், தைப்பொங்கல் எல்லாம் இருக்குது. பெண்ணே நீ பேசவா.
பிற பொழுதுபோக்குகள் என்று எங்களோட வீடு எங்களோட அப்பா வந்து காணி வாங்கி வீடு கட்ட முதல் சுத்த வேற மரங்கள் தான் நிறைஞ்ச இல்லாத மரம் இல்ல பலா தோட கமுகு எல்லாம் இருக்குது சோள மாதிரித்தான் அங்க அந்த வீட்டுல வாழ்ந்த வழக்கமோ என்னவோ எனக்கும் மரங்கள்னா நிறைய விருப்பம். எங்களோட வீடு நிறைய பூக்கள் தான், ஒரு 25-30 பூ மரங்கள் இருக்குது. அதே மாதிரி பால்கனியிலும் இருக்குது. முந்தி வீட்டுல இருக்கல வெளியில செய்து நாங்கள், இப்ப பால்கனியில தான். இங்கே கனடாவில வந்து 3 மாதம் தானே குளிர் இல்லாத காலம். அந்த காலத்துக்குள்ள வைரக்குழிய பழம் தக்காளி புரோக்கோலி அப்படியான சாமான்கள் வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்கிறது கனகாம்பரம் மல்லிகை எல்லாம் பூக்கும். பிடிய எலும்பைக்குள்ள பஞ்சியா இருந்தாலும் பிளான்ஸுக்கு தண்ணி விடணுமேன்றது எங்களை எலும்ப பண்ணும். அப்ப அதற்கு ஒரு வாழ்க்கையில கூட பிடிப்பத்தாருது. நான் சொல்றது பிள்ளை வளர்த்த முடிஞ்சு இப்ப மரம் வளர்க்கிறேன். மிகவும் சந்தோஷம். ஒவ்வொரு பூவை பாக்க, ஒரு புது இலை வரைக்குள்ள, ஒரு காய் வரைக்குள்ள, அப்புறம் அந்த காயை நாங்க சமைக்கக்குள்ள எடுத்து சமைக்கலாம் மிகவும் சந்தோஷமான விஷயம். அடுத்ததா பயணம் போறதுல எனக்கு ஆர்வம் இருக்கு. அதுவும் பிள்ளையரோட போறதுதான். அவர்கள் எல்லாம் இப்ப வளர்ந்துட்டார்கள். அப்ப அவர்களுக்கு வாழ்க்கை வந்துட்டுது. இப்ப வீட்டை வந்து மாதத்துல ஒரு கிழமை ஒரு சனி நேரம் வந்து நிப்பினோம். அதையும் சனிக்கிழமை வந்தா ஞாயிற்றுக்கிழமை போயிடுவினோம். இது ஒரு கிழமைக்கு நாங்கள் ஒரு பயணம் போய்க்கல அவையோடையே இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்ப இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வேலையை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. முழு நேரம் அவர்களோட செலவழிக்கிறதுக்கு. ஆனா அவர்கள் போக முதல்ல ரிசர்ச் பண்ணி எங்கெல்லாம் போகணும் தான் முடிவு செய்து கொண்டு வரவே. அப்ப அதை இன்னொரு ஆளுக்கு பயன்படட்டும் நான் Facebookல எழுதுறேன். அதை கிரிதரன் அவர்கள் பதிவுகள்ல பிரசுரிக்கிறதுக்கு ஊக்கம் தந்ததால இப்ப அது பதிவுகளிலும் பெறுது. நாங்க பயணம் போட்டு வந்தாப்புல அது பதிவுகள்ல பதியப்படுகிறது. பெண்ணே நீ பேசவா. இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய பெண்ணே பேசவான்றது உண்மையா கூப்பிடுற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமே சொன்னா பொதுவாக சொல்லுவார்கள் 70% ஆண்களும் 30% பெண்களும் ஒரு கூட்டத்துல கலந்திருந்தால்தான் ஆம்பளை நப்பினமா சமமான பங்கு வெட்டுதல் இருக்குண்டு. ஏன்னா எப்பவுமே பெண்களோட குரல் ஒருவரும் கேட்பதில்லை, பெண்களோட குரலுக்கு பெருசா மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு கதைக்கிறதுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாங்க சமூகம் கொடுக்குற அழுத்தம் ஆண்கள்ல மிக அதிகம். அதால ஆண்களின் வாழ்க்கையிலும் மிக சிக்கல் இருக்குது. ஆனா அதுக்கும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு தானே. அப்ப அந்த விதத்துல பார்க்கல பெண்களுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். இது கேட்கக்குள்ள பெண்கள் வந்து நினைப்பார்கள், நாங்க ஏதோ மற்றவர்களாகத்தான் வாழ பிறந்தேன்னு தான் எங்களுக்கு சொல்லி வளர்க்கப்படுறது. இப்ப இதை கேட்க ஓகே நானும் ஏதாவது செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கு. அப்ப அந்த திறமையை வளர்த்து கொண்டா அவர்களோட முதுமை காலத்துல மிகவும் சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமே. நல்லாட்டி என்னத்தை செய்யறது என்றதே பிள்ளைகளோடயே இருந்துட்டா பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகள் விட்டு போனா அப்புறம் நாங்கள் என்ன செய்யறது என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இப்படி பார்க்கக்குள்ள நீங்க வந்து இலக்கியம் மட்டுமில்ல பல்துறை சார்ந்த பெண்களை சந்திக்கிறபடியா ஏதாவது ஒரு விதம் அவர்களுக்கு அது பொறி தட்டலாமோ நானும் இதை செய்யலாம் என்று. மற்றது நாங்கள் சந்தோஷமா இருந்தால்தான் சுத்தவரை இருக்கிறாங்களா சந்தோஷமா வச்சிருப்போம். இப்போ பெண்களுக்கு பிடிச்சதை செய்யறது மிகவும் முக்கியம். நம்முடைய ஒவ்வொரு பெண்ணும் அப்படி அதை செய்ய வேணும் என்றதை இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லாம சொல்லுது. ப்ரோக்ராம் எஸ்டிஎஸ்க்கும் தேவராஜ அண்ணாக்கும் உங்களுக்கு முக்கியமாக மிக்க நன்றி. நீங்கள் எவ்வளவு நேரத்தை இதுல போடுறீங்கன்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவரை தேடுறதுக்கு அப்புறம் அவரோட இன்டர்வியூ பண்றதுக்கான நேரம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் மிக்க நன்றி. நீங்க மிக செய்கிற சேவைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள். மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.
லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்க நகைகளை பல விதவிதமான புது தெரிவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் SMTS ஜுவல்லரி. சுவிஸ் நகைச்சீட்டு மூலம் இணைந்து கொண்டு ஆபரணங்களை பெறவும் ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லர்ஸ். உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்களை கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பலர். உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லரியினர். மாதாந்தம் நீங்கள் 150 பிராங்குகளை கட்டுவதன் மூலம் 12 மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை. SMTS ஜுவல்லரி தீபாவளி வரை 10% முதல் 60% வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை 5% மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 0768988091 0787152229.